நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமலிங்கம் இணைகிறார். ராமலிங்கம், பயணிகளோடு இந்த பேருந்து சென்றதா, என்ன நடந்தது? வணக்கம் சார். பெங்களூரிலிருந்து கொடைக்கானலுக்கு சென்ற பேருந்து சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அதிகாலையில 3 மணி அளவுல பரமத்தி வேலூர் அடுத்து இருக்கிற ராசாம்பாளையம் டோல்கேட்டை கடந்து சென்றிருக்குது. அதுல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீரம்பூர் அருகே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வர்றதுனால பேருந்துகளை அணுகு சாலையில திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிரைவரின் கட்டுப்பாட்டையில் அந்த பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேர் 14 பயணிகளும் டிரைவர் உட்பட 18 பேர் வந்திருக்காங்க. இவங்க அந்த பேருந்துக்குள்ளேயே உருண்டு விழுந்திருக்காங்க. இதுல காயமடைந்த 7 பேர்த்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அங்க ஒருவர் மட்டும் உயிரிழந்திருக்காரு, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். மீதி 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. மற்றவங்க எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.